வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறபவர் அரசியல் திறனாய்வாளர் திரு தமிழ் காமராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி பாதிக்கப்பட்ட மக்களை தேடி பயணம் செய்கிறாரு. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த ஆன்மீக நிகழ்ச்சி நடந்த அசம்பாவிதம், பாதிக்கப்பட்ட மக்களை தேடி போறாரு. அடுத்து லோகோ பைலட்டுகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய பணிச்சுமை அதெல்லாம் குறித்து பேசுறாரு. கூலி தொழிலாளிகள் அவர்களுடைய வாழ்வியலை குறித்து பேசுறாரு. அடுத்த கட்டமாக அசாம்ல பாதிக்கப்பட்ட மக்கள், மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள், மணிப்பூருக்கு 3ஆம் முறையாக போறாரு. இப்படி இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மக்களின் தலைவராக உருவெடுக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னொரு புறம் பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றாரு. இது எப்போதும் போல அவர் வெளிநாட்டு செல்லும் பொழுது ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். ஒரு சுற்றுலா போறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இப்ப அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தான். ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின்படி கூட்டணி ஆட்சியை நிறுவி அதன் மூலியமாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அவர் போறதுல என்ன பிரச்சனை, நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, இந்த முதல்ல ரெண்டாவதா நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ராகுல் காந்தியை பற்றி நம்ம அடுத்ததாக பேசுவோம். இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய பாஜக தோல்வி அடைந்துவிடும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசணும். ஆனால் அதற்கு மாறாக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. பாஜக வெற்றி பெறவில்லை, ஆனால் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. அதை இந்த முறை நாடாளுமன்ற உரைகள் எல்லாம் கூட பிரதமர் என்ன சொன்னார்னு சொன்னால், இது மக்கள் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு, எங்களுக்கு 3வது முறையும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள், இதையெல்லாம் பார்த்து எதிர்க்கட்சிகள் பொறாமை கொள்கின்றன, அதனால்தான் எங்கள் மீது இப்படியான அழுத்தத்தை எல்லாம் அதிகரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அது ஒரு அரசியலாக தங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படிங்கிறது. முதல்ல அவங்க சோர்வாக இருந்தாலும் கூட அதற்கு அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பிரதமர் மோடி ஆகட்டும், அவர்களுடைய கட்சிக்காரர்கள் மற்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய மாபெரும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் அதில் அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த தேர்தலில் அவங்க கணிசமான இடங்களை இழந்திருக்கிறாங்க, வாக்குகளை இழந்திருக்கிறாங்க, மக்கள் அவங்க மேலே நம்பிக்கை இழந்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற காரணிகள் கண்கூடாக தெரியுது. பல பிரச்சனைகள் அவங்க கண் முன்னாடி வந்திருக்கு. இது தன்னுடைய ஆட்சிக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளில் நாம் கவனம் குவிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க செஞ்சுருக்கணும். இப்போ இந்த முறை நாடாளுமன்றத்தில் இந்த 18வது மக்களவையினுடைய முதல் கூட்டத்தொடரில் ஜனாதிபதி ஆற்றிய, அதாவது அரசாங்க குறிப்பை தான் அவங்க ஆற்றுவாங்க. அவங்க ஏறக்குறைய அமைச்சரவை இதெல்லாம் செய்ய போகுது, எங்கள் அமைச்சரவை எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுருக்கிறது, மணிப்பூர் பிரச்சனையை தீர்க்கும், நீட் பிரச்சனையை தீர்க்கும், நெட்டு தேர்வுகளில் நடந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம், இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த பேச்சு நடைமுறையாக மாறி இருக்குதா அப்படின்னு கேட்டால் எந்த நடைமுறையும் மாறலை. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு பாரதிய ஜனதா கட்சி இவரில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி அரசாங்கமாக இருக்கிறதுன்னு பார்த்தா அப்படியும் இல்லை. அவர் பழையபடிக்கு எந்த கிச்சன் கேபினெட்டை வச்சுருந்தாரோ அதே கிச்சன் கேபினெட் தான். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான், பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் தான், இப்படின்னு அந்த பழைய அவருடைய அமைச்சரவை இருந்ததில்லை. ஏறக்குறைய அந்த அமைச்சரவை அப்படியே தொடர்கிறது. புதிதாக சிலர் கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டிய அமைச்சரவை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தால் அவர்கள் சில பேர் கொடுத்துருக்காங்களே ஒழிய முக்கிய துறைகள் எல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்குது. இந்த கூட்டணி அமைச்சரவை முடிவெடுக்கிறது என்பதை விட பிரதமர் முடிவெடுக்கிறார் என்கிற நிலைமை தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ வரைக்குமே அதுதான் நடந்துகிட்ருக்கு. இவங்க பேசுவதற்கும், ஏன்னா இப்போ அந்த அரசாங்கம் பதவி ஏற்கிற அந்த நாளிலேயே நீட் தேர்வில் பிரச்சனை, முறைகேடுகள் நடந்திருக்கிறது கண்கூட தெரியுது. நெட்டு தேர்வில் முறைகேடு, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நடந்திருக்கிற முறைகேடு நடந்திருக்கணும்னு தேர்வையும் முழுக்க ரத்து பண்ணிட்டாங்க. அதே இதுதானே நீட்லேயும் நடந்துச்சு. நீங்கள் தேர்வு ரத்து பண்ண வேண்டியதானே. இதுலேயும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்படும். அதுலேயும் அதுதானே நடக்கும். நீங்கள் தேர்வை நியாயமாக நடத்தணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு, அந்த முகாமைக்கு, தேசிய தேர்வு நடத்தக்கூடிய அந்த முகாமைக்கு நிரந்தர ஊழியர்களே 25 பேருக்கு குறைச்சலானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ பெரிய தேர்வுகளை நடத்துகிற? அப்புறம் என்ன நடக்கும்? அதுக்குள்ளார எல்லா முறைகேடுகள் தானே நடக்கும். உன்னால் நடத்த முடியாத தேர்வை ஏன் நடத்துகிறேன் என்று இப்படி வீம்பு பிடிவாதம் படிச்சுட்டு இருக்கீங்க. நாடு முழுக்க எல்லா மாநிலங்களும் விலக்கு கேட்குது, எங்களுக்கு நீட் தேர்வுலேருந்து விலக்கு கொடுங்க, நாங்களே கூட ஒரு தகுதி தேர்வு நடத்துகிறோம், மற்றபடிக்கு நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி அவர் எதுவுமே பேசலை. இது வெறும் வாக்குறுதிகளாக, வெறும் பேச்சுக்களாக தான் இருக்குது இல்லையா. மணிப்பூர் பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் அவ்வளோ பெரிய குரல் எழுப்புனாங்க. அதுக்கு அவர் பேசவே இல்லை. அது வழக்கம் போல்
ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக, ஒரு வெறும் பேச்சாக, வெற்று பேச்சாக அவர் வந்து அதை இதையும் பேச முடிகிறதே ஒழிய, ஒரு ஆக்கப்பூர்வமான பிரதமர், இந்த நாட்டினுடைய 140 கோடி மக்களுக்கான அரசாங்க தலைவர் என்கிற முறையில் ஆக்கப்பூர்வமாக அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை இன்னும் கூட எடுக்கலை. இந்த அமைச்சரவை இது பதவியேற்ற பிறகு மிக முக்கியமான இதெல்லாம் எடுத்துருக்கணும். நம்ம மட்டும் விமர்சனம் பண்ணலை, அந்த பக்கம் RSS அமைப்பே விமர்சனம் பண்ணது. நீங்கள் வெறும் வாய் பேச்சா பேசிக்கிட்டு இருக்கீங்க, மணிப்பூரில் அமைதி திரும்புவதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருங்க, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் போகும், தோற்று தான் போவீங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அவங்களே ஒரு தோல்வின்னு RSSனுடைய தாய் அமைப்பான வந்து அவங்க ஆர்கனைசர்கள் எழுதுகிறாங்க, அவங்க தலைவர் பேசுகிறார். அப்போ இருந்தும் கூட மோடியினுடைய இந்த கிச்சன் கேபினெட் இதற்கு எல்லாவற்றுக்கும் காது கொடுத்து கேட்கவில்லை. அவங்களே விருப்பப்பட்ட ஒருத்தர் அவைத்தலைவராக மாற்றினாங்க. இன்னும் இந்த பிரச்சனைகள் எதையுமே வந்து பேசக்கூடாத இடமாக எதிர்க்கட்சிகள் எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட இந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு, முறையாக பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு, நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இல்லாத ஒரு அரசாங்கமாக மோடி அவர்களுடைய அரசாங்கம் இருக்கிறது. தயாராக இல்லாத ஒரு தலைவராக மோடி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இப்போ எதுக்கு வெளிநாட்டு பயணம் போகிறாருன்னு அவரும் சொல்லலை. அவங்களுடைய சும்மா அந்த குறிப்பை பாற்றோம்னா ஒரு இதான குறிப்பாக இருக்குது. இரு நாட்டு உறவுகளை ஆழப்படுத்த போகிறோம். வழக்கமாக என்ன நடக்கும்னு சொன்னால் வந்து முன்கூட்டியே ஒரு இது இருக்கும், வந்து அவங்க நிகழ்ச்சி நிரல் இருக்கும், என்னென்ன ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட போகிறோம்னு இருக்கும், என்னென்ன வர்த்தக ஒப்பந்தங்களில், பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அது அமைச்சரவைக்கு தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து சில வந்து ரகசியத்தை தவிர மற்ற இதெல்லாத்தையும் நாடாளுமன்றத்தையும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்கணும். அப்படி எதையுமே அவர் செய்யலையே. அவர் வந்து ரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். இதெல்லாம் ஊகமாகத்தானே சொல்லப்படுகிறது. இந்த இந்த உக்ரைன் போர் காலத்தில் அவங்க வந்து ரஷ்யாவை எதிர்க்கலை, மேற்கு உலக நாடுகள் போல் ரஷ்யாவை எதிர்க்கலை. ரஷ்யாவிடமிருந்து பொருள்கள் வாங்குவதை இந்தியா புறக்கணிக்கவில்லை. அவர்களுக்கு தேவை இருந்தது, வாங்கினார்கள். எண்ணெய் மலிவான விலையில் கிடைத்தது. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து நாம் மலிவான விலையில் வாங்கிய எண்ணெய் நாட்டு மக்களுக்கு அதே மலிவான விலையில் கிடைத்ததா? அதற்கு ஏதாவது உத்தரவாதம் செய்தாரா? அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்தாரா? அதெல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் தானே லாபமாக போய் கொண்டிருக்கிறது. இந்த கேள்வியை யார் கேட்பது? இப்போது திரும்பவும் போகிறாரு, வர்த்தகம் பெருக போகிறது. மறுபடியும் இடையில சில பிரச்சனைகள்லாம் ஆச்சு. ரஷ்யா வந்து முதல்ல இந்திய ரூபாய் வாங்கி கொண்டு எண்ணெய் தருவதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்களே வந்து வேண்டாம், உங்களுடைய ரூபாய் ரொம்பவும் மதிப்பு இல்லாமல் இருக்கிறது, அதனால் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் ரூபிலாக கொடுங்க இல்லை டாலராக கொடுங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன். அதாவது மோடி கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி இருந்தாரோ அதே போல தான் இப்பயும் இருக்காரு. அதே அமைச்சரவை, அதே ஒரு மாற்றம் மிகல. அப்படின்னா இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் இருந்து இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, நெருக்கடியில் இருக்காரு, பதில் சொல்லியாக வேண்டிய நிலைமையில் இருக்காரு மோடி அப்படின்றீங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் மோடி அதே நிலைமையில் இருக்காரு இல்லையா? அப்போ அவராக தான் இருக்காரு, எதிர்கட்சிகள் தான் ஏதோ இன்னைக்கு கவுந்தரம் ஆச்சு, அவர் நெருக்கடியில் இருக்காருன்ற தொடத்தை உருவாக்குறீங்களா? இல்லை, அப்படி சொல்ல வரல. அவருக்கு சில நெருக்கடிகள் இருக்குது. அந்த நெருக்கடிகள் வேறொன்று. அவர் வந்து நாட்டு மக்களை, இப்போ தனக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை எல்லாவற்றையும் நாட்டு மக்களின் மேல் சுமத்த விரும்புகிறார். அந்த 3 சட்டங்களை கொண்டு வந்தாங்க, குற்றவியல் நடைமுறை சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அது என்னமோ சாட்சிய சங்கீதா அது இதுன்னு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதுக்கு வடமொழியில் பேர் வைக்கக்கூடாதுன்னு அரசியல் அமைப்பில் ஒரு உறுப்பு இருக்குது, 348வது உறுப்பு. அதற்காகவே உருவாக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் தான் அவங்க சட்டத்தை ஏற்றி பெயர் வைத்திருக்கணும். ஆனால் அவங்க வடமொழியில், இந்தி மொழியில் பெயர் வைக்கிறாங்க, சமஸ்கிருத மொழியில் பெயர் வைக்கிறாங்க. இருக்கட்டும். அந்த சட்டம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக போராடி, சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகளாக போராடி காலனிய சட்ட நடைமுறைகள் இருந்த பல சட்டங்கள் திருத்தப்பட்டு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களால் பல திருத்தங்களுக்கு உட்பட்டு ஒரு சட்டமாக இருக்கிறது. இன்றைக்கி பழையபடிக்கு கொண்டு போய் ஏற்கனவே இருக்கிற காலனிய நடைமுறை சட்டங்களையே திரும்ப புதுப்பித்து இன்னும் கடுமையாக்கி இதுக்கு வந்து தேசியத்தன்மையுடையதாக இருக்குதுன்னு இன்னைக்கு அமுல்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து நாடாளுமன்றத்தில் முன்னாடி விவாதிக்கல, திரும்ப நாடாளுமன்றத்தில் விவாதித்து அந்த சட்டம் முறையாக நிறைவேற்றப்படணும், மாநிலங்களுடைய ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் கருத்து பெறப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. ஏன் அப்படி இதெல்லாம் வந்து ஏன் அப்படி வலுவந்தமாக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடி இருந்தது போலவே மோடி அரசாங்கம் எந்த ஜனநாயக கருத்துகளுக்கும், நாடாளுமன்ற ஜனநாயக கருத்து நடைமுறைகளுக்கும் உட்படாமல் தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இதற்கு எதிராக தான் வந்து எதிர்க்கட்சியினர் கிளர்ச்சி செய்கிறார்கள். 2 பக்கம் வந்து அதை செய்கிறாங்க. ஒன்று வந்து இந்த தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தால் கூட நாடாளுமன்றத்தில்
அவர்கள் வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள். நாம் வந்து சில பிரச்சனைகளை வலுவாக மக்கள் மத்தியில் எழுப்ப முடியும் என்பதற்கு வந்து உதாரணமாக அவங்க நடந்துக்கிறாங்க. முதல் நாள் நீங்கள் வந்து மக்களவையில் நடந்ததை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க தொடர்ச்சியாக பிரதமர் பேசும்பொழுது எதிர்த்து கடுமையாக குரல் எழுப்பினாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்தவரும் ஒவ்வொரு மொழியில் அவங்க எல்லா மொழிகளிலும் அவர் குரல் எழுப்பினாங்க. அதை வந்து அவர் முகத்தில் அவரால் சகிச்சிக்க முடியல. மக்களவைத் தலைவர் நாணயமானவராக இருந்தால் அவர் என்ன சொல்லணும்? மைக் செட் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க குரல் என்ன அப்படின்னு கேட்டு, இதுதான் நாடாளுமன்ற கிடையாது, இங்கே வந்து கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அது அவ்வளவு மோசமாக நினச்சிட்டு இருக்காரு. நாடாளுமன்றத்தில் அவங்க நியாயமான குரல்களை தான், மணிப்பூர் பிரச்சனை விவாதிக்கப்பட வேண்டும், நெட் தேர்வு பிரச்சனை முறைகேடுகள் விவாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோர்றது வந்து தெரு பிரச்சனையா? அப்போ அவர் எவ்வளவு இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு அவைத்தலைவராக, இதையெல்லாம் பேசுவதற்கு தான் அரசாங்கத்தினுடைய கொள்கை நடவடிக்கைகள் திட்டங்கள் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு தான் அவங்க நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்க அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான பிரச்சனை அவங்களே சொல்கிறாங்க, முறைகேடு நடந்ததுனால ஒரு தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க, இன்னொரு தேர்வு முறைகேடு நடந்ததற்கு கண்கூடான சாட்சிகள் இருக்குது, அதனால தான் அவங்க கருணை மதிப்பெண் வழங்கினதையும் மற்றதையும் ரத்து பண்ணிட்டு இன்னொரு தேர்வு நடத்துனீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன உரிய நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னா, உரிய நடவடிக்கை இது நடந்தது, ஏன் இந்த முறைகேடு நடந்தது, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏஜென்சி கிட்ட நீங்கள் தேர்வு நடத்தக்கூடிய பொறுப்பை நீங்கள் தான் ஒப்படைத்தீங்க, ஏன் ஒப்படைச்சிங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியவர் அமைச்சரவையும் பிரதமரும் தானே. ஏன் மணிப்பூரில் ஓராண்டுகள் கழித்தும் இன்னும் வந்து வன்முறைத்து எரிந்து கொண்டே இருக்கிறது, இதற்கு என்ன தீர்வு திட்டம் வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்ல வேண்டியது நீங்கள் தானே. ஏன் அதெல்லாம் சொல்லாமல் அமைச்சரவையில் வந்து நாங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருப்போம், நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, நீங்கள் வேணும்னா தனியாக ஏதோ ஒன்று பேசிக்கிங்க, ஆனால் எங்களை எதிர்த்து கேள்வி எழுப்பாதீர்கள், கேள்வி எழுப்பிவிட்டு எங்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார் அல்லவா. இதுதான் அநியாயம். இப்படி பிரதமர் சொல்வதை தான் வந்து இதுதான் நாடாளுமன்றம், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு அவைத்தலைவர் சொல்கிறார் அல்லவா, அது இதை விட சோகமானது. இப்படிதான் இருக்குது. அதனால தான் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் எழுப்புவது அத்தோடு நிற்காமல் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவங்க வந்து எல்லா இதுக்கும் வந்து இது பண்ணுறாங்க. மக்கள் பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனையும் வெளியிலும் பேசுகிறாங்க. அவங்க வந்து இந்த இந்தியா கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ கணிசமான இடங்கள் பெற்ற அடுத்த நாள், தேர்தல் முடிவுகள் வந்த அடுத்த நாளிலிருந்து அவங்க வந்து இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியிட்ட முறையில் நடந்த முறைகேடுகள் பற்றி அவங்க பேசினாங்க. அப்புறம் வந்து பங்குச்சந்தையில் நடந்த முறைகேடுகள் பற்றி பேசினாங்க. ஒவ்வொரு முறையும் நாட்டு மக்களுக்கு என்ன உண்மை நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கள், இவ்வளவு மோசடியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்படுகின்ற எல்லா மக்கள் தரப்புடனும் உடன் சென்று களத்தில் நிற்கிறாங்க. ஹத்ரா சம்பவமாகட்டும் மற்ற சம்பவங்களாகட்டும் அவங்க உடனடியாக களத்தில் இறங்கி போய் நிற்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து இவ்வளோ பெரிய ரயில்வே துறையை உடைய நாடு, உலகத்திலேயே பெரிய ரயில்வே துறையை உடைய ஒரு நாடு, ரயில் என்ஜின் டிரைவர்களுக்கு, அவங்களுக்கு லோகோ டிரைவர்ஸுக்கு, மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பணிச்சுமை இருக்குல்ல, அது தொடர்ச்சியாக வந்து ரயில் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியதாக பல மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போவதற்கு, விபத்துக்களின் மூலமாக மாண்டு போவதற்கு ஒரு பெரும் காரணமாக இருக்கிறது. அதை பற்றி இன்னைக்கு பேசியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகளை வந்து அவங்க எழுப்புறாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது அவரை இன்னும் வலிமையான பெரும் தலைவராக கொண்டு வந்து நிறுத்தும். அப்படி நிறுத்தும்போது இன்னும் இந்த முறை ஏதோ வந்து இப்படிலாம் செஞ்சு நம்ம இந்த ஊடகங்களை வளைத்து இது பண்ணி அதை பண்ணி நம்ம வந்து வெற்றி பெற்று விட்டோம் என்கிற மமதையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன பயம் இருந்தாலும் இந்த இதுவே இல்லாமல் நம்ம வந்து அப்படியே நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த முறை பெற்றிருக்கிற வெற்றி வந்து ஒன்றும் உறுதியான வெற்றி ஒன்றும் இல்லை, வலுவான வெற்றியும் ஒன்றும் இல்லை. இன்னை மக்கள் மத்தியில் நடைபெறக்கூடிய போராட்டங்களும் எதிர்க்கட்சிகளின் வலுவான குரல்களும் மக்கள் போராட்டங்களும் எதிர்க்கட்சிகளும் இணைந்த முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் நிச்சயமாக இந்த கூட்டணியில் பல கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தத்தான் போகின்றது. அதற்கு கண்கூடான சாட்சி தான் இப்போ வந்து நீட் தேர்வு சம்பந்தமாக அவர்கள் சொன்ன கருத்துக்களாகட்டும், இல்லை அக்னிவீர் திட்டம் சம்பந்தமாக வந்து அவங்க ஆர்ஜேடி சொல்லியிருக்கிற கருத்துக்கு, மற்றவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களாகட்டும், இன்றைக்கி இவங்களும் கூட பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் காலம் செல்ல செல்ல வெடிக்கும். அந்த வெடிக்கும் பொழுது இது இன்னும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை, குறிப்பாக இப்போது அடுத்த 2 நிகழ்வுகள் நான் பார்க்குறோம். இப்போது சந்திரபாபு நாயுடும் ரேவந்த் ரெட்டியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதற்கு காரணம் எல்லை பிரச்சனைகளாக சொல்லப்படுது. இரு துருவங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது மேட்ரு இருக்குமா? அதாவது இந்தியா கூட்டணியை சார்ந்தோ இல்லை இந்திய கூட்டணியை சார்ந்தோ அவர்கள் பேசுவதற்கான அதில் வாய்ப்புகள் இருக்குமா? அல்லது வெறும் எல்லை பிரச்சனைகளை ஒரு 1000 ஏக்கர்ஸ் ஒரு பிரச்சனை அது மட்டும் பேசிட்டு தீர்த்துட்டு
போயிட போறாங்களா? நீங்க எப்படி அதை இல்லை, புரிஞ்சுக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு தென்னிந்திய மாநில கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி அது ஆரம்பத்திலே இருந்தே ஒன்றிய அதிகாரத்தை மையப்படுத்துவதற்கு எதிராக வந்த ஒரு கட்சி தான். அந்த கட்சியே அதனுடைய வரலாறு, கடந்த கால வரலாறு இன்னைக்கு வந்து, ஆனால் அவங்க வலுவான கொள்கை பின்னணி உடையவர்களா அப்படிங்கிறதெல்லாம் கூட அவங்க ஒரு கரிஷ்மா பாலிடிக்ஸ், ஒரு அவங்க நடிகர், ஒரு பெரும் தலைவர், அதோட சேர்த்து ஆந்திராவினுடைய நலன் அப்படிங்கிறதுலேருந்து அவங்க தொடங்கினாங்க. மாநில நலன்ங்கிறது வந்து இந்த அரசியல் கட்சி வந்திருக்கு. அதை பற்றி தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு உணர்ச்சியும் இருக்குது. அவங்களுக்குள்ளார பிஜேபிக்கும் அவங்களுக்கும் முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறதும் வெளிப்படையான உண்மை தான். அது அவருக்கும் தெரியும், பிஜேபிக்காரங்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். அவங்க எப்பயுமே வந்து இந்த அரசாங்கம் அமைந்ததுலேருந்து கூட நாங்கள் ஒரு பக்கம் உங்ககிட்ட தான் இருக்கோம், ஆனால் உங்களை மட்டுமே சார்ந்து இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம், ஆனால் உங்களை சார்ந்து இல்லை அப்படிங்கிறதுக்கான எல்லா இதுவும் தான் வந்து இந்த புதிய அமைச்சரவை பதவியேற்ற அன்று திரும்பி வரும் பொழுது, அந்த கூட்டணி கூட்டம் நடந்து முடிந்த பிறகு வரும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பது, ரேவந்த் ரெட்டியை சந்திப்பது, அவருடைய மகன் வந்து சொல்லும் பொழுது அவங்க எதிர்த்துட்டு போகிறாங்க, நாங்கள் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கத்தான் போகிறோம், அந்த கொள்கை எங்களுடைய கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் அவங்க தொடர்ச்சியாக ஒரு குரலை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இந்த குரல் வந்து இந்த முரண்பாடு என்னதுன்னு சொன்னால், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கூட தான் இருக்கோம், ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இருந்துட மாட்டோம் அப்படிங்கிற அந்த குரல் தான் அது சொல்கிறாங்க. இது எல்லாம் எப்போ வந்து மோசமான ஒரு உறவா இல்லை அவங்களுக்குள்ளார எப்படி மோதல்கள் முரண்பாடுகள் வெடிக்கும் அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமான பிரச்சனைகள் பெரும் பிரச்சனைகளாக மாறி அது வெடிக்கும் பொழுது தான், அப்போ தான் வந்து அவங்க யார் பக்கம் நிற்க போகிறாங்க, ஒரு அழுத்தம் வரும் பொழுது தான் அவர்கள் யார் பக்கம் நிற்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போ வந்து பட்ஜெட் அறிவிக்க போகிறாங்க, பட்ஜெட்டு சொல்லியிருக்காங்க தேதி இந்த மாதம் ஜூலை 22 அல்லது 23 அந்த செஷன் தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி அவங்க தாக்கல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவர்கள் கேட்ட கோரிக்கைக்கு என்ன பதில் இருக்கிறது? இப்போ சிறப்பு நிதி வழங்கணும், சிறப்பு அந்தஸ்து கேட்டிருக்கிறாங்க. 2 பேருமே 2 மாநிலங்கள், அதை இவங்களுடைய கூட்டணி கட்சிகள், பிரதான கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய 2 மாநிலங்களும் அந்த இதை கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் சேர்ந்து பெரும் பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதாவது நிதிஷ்குமார் வந்து அவருடைய கட்சி சார்பிலேயே வந்து ஒரு செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடப்படுது, எங்களுக்கு வந்து சிறப்பு நிதி ஒதுக்கீடு நீங்கள் செய்யணும் அப்படின்னு பாஜகவை ஒன்றிய அரசு வலியுறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் ரேவந்த் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு மீட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று. பட்ஜெட்டில் என்ன மாதிரியான ஒதுக்கீடுகள் இருக்க போகுது, ஏற்கனவே வந்து ரயில்வேக்கு தனியாக பட்ஜெட் ஒதுக்கணும், நீங்கள் ஏமாத்திட முடியாது போன முறை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே வந்து அவர் பாஜக எதிர்த்து கடுமையாக பேசிட்டு இருக்காரு. இப்படி 4 புறமும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் சமாளிக்க தெரியாதவரா மோடி? இல்லை, இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ கூட்டணி கட்சிகளை அவர் சமாளிக்கலாம், அவங்கள மிரட்டலாம், இல்லை உருட்டலாம், இல்லைன்னா வந்து ஆசை வார்த்தைகள் காட்டலாம், இதெல்லாம் சொல்லி இது பண்ணலாம். ஆனால் அதுவும் கூட சாத்தியமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க கேட்குறது நியாயமான கேள்வி தான். ஷிண்டே வந்து கேட்குறதாகட்டும், அல்லது வந்து இப்போ வந்து நிதிஷ் கேட்குறதாகட்டும், அவங்கெல்லாம் கேட்குறது என்னன்னா, ஷிண்டே கேட்குறது எங்களுக்கு 2 எம்பிக்கு ஒரு அமைச்சர், 4 எம்பிக்கோ நம்ம 5 எம்பி இருக்கோ ஒரு கேபினெட்னு சொன்னீங்க, நாங்கள் 7 பேர் இருக்கோம், எங்களுக்கு அப்படி எதுவும் கேபினெட் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறாரு. அவர் வெளிப்படையாக தான் அந்த கழக குரலை அப்பொழுதே எழுப்பினார். இது நாளைக்கு மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடியும் பொழுது இந்த குரல் இன்னமும் மோசமாக இருக்கும். ஒருவேளை அந்த தேர்தலில் தோல்வியோ வெற்றியோ இல்லை மோசமான வேறு மாதிரியான கணக்குகள் வெளிப்படும் பொழுது இன்னும் மோசமாகத்தான் அது போய் முடியும். அதனால அந்த முரண்பாடு வளரும். ஒரு பக்கம் மகாராஷ்டிராவிலிருந்து அவர்களுக்கு எதிரான குரல் இன்னும் வலுவானதாக மாறும். இன்னொரு புறம் வந்து இந்த மாநிலங்களுக்கு சிறப்பு நிதிகளை கொடுக்கறது பற்றின பிரச்சனை இருக்குல்ல, இது எங்கேருந்து வருதுன்னா, முதல்ல நிதி மேலாண்மையை, பொது நிதி மேலாண்மையை ஒன்றிய அரசாங்கம் மிக மோசமாக கையாண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து இந்த நிதித்துறையினுடைய சிறப்பு செயலாளர்களாக இருந்தவங்க, முன்னாடி இருந்தவங்க, அவங்களுடைய கூற்றுக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க எழுதுறதெல்லாம் பார்த்தா, இந்த நிதி இவங்க பட்ஜெட்டில் சொல்லக்கூடிய கணக்கு வழக்குகள் இருக்கே அதுவே பொய்யாக இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதுல இருக்கிறது அந்த கணக்கு வழக்கல் சொல்கிறதுல 1008 பிரச்சனைகள் இருக்குது. அவங்க இந்த கணக்கு வழக்கலை தயாரிக்கிறார்கள், ஒவ்வொரு முறையும் பொய்யாக போலியாக தயாரிக்கிறார்கள். அதனால் அவங்க எப்பொழுதும் அறிவிக்கப்படுகிற நிதியை விட ரிவர்ஸ் பட்ஜெட்டை வந்து திரும்ப பட்ஜெட் மறுமுறை தாக்கல் செய்யும் பொழுது இவ்வளோ நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இவ்வளோ நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தோமானால் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சிறப்பு நிதிகளை ஏற்கனவே நிதி மேலாண்மை மிக மோசமாக இருக்கின்ற வேளையில், நீங்கள் இந்த அரசாங்கம் வந்த உடனே இந்து நாளிதழில் அந்த ஒரு வாரத்தில் வந்த ஒரு கட்டுரை வந்து என்னதுன்னா, இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பொது நிதி நெருக்கடியை சந்திக்க போகிறது அப்படிங்கிறது தான். கடன் பற்றின பிரச்சனைகளை, பொது நிதி, அரசாங்க நிதி நெருக்கடியை சந்திக்க போகிறார். அவ்வளவு மோசமாக நிதி பிரச்சனைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ பிரச்சனை இருக்குதுன்னா பிரச்சனை இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டு அதை தீர்க்கறதுக்கு வழி பார்க்கறது ஒரு விதம். கேட்ட பிரச்சனையே இல்லைங்க,
இந்த நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு வெறும் பேச்சா பேசிக்கிட்டு இருப்பதன் மூலமா எதை தீர்க்க முடியும்? அந்த மாதிரி தான் நாடு போய்கிட்டு இருக்குது. அது வந்து ஒரு சிக்கலான நிலைமை. அதனால் இவங்க வெறும் வாய்ப்பேச்சில் வந்து நிதி ஒதுக்குறேன், அதை ஒதுக்குறேன், இதை ஒதுக்குறேன்னு பேசலாம். ஆனால் நாளைக்கு பட்ஜெட்டில் என்ன செய்ய போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பொது நிதி நிர்வாகம் வந்து மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அது மோடியும் மோடியினுடைய அமைச்சரவை சகாக்களும் தான் இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாட்டில் இருக்கிற அதிகாரிகளும் இந்த பிரச்சனைகளை கையாண்டு கொண்டிருக்கிற வந்து கொள்கை வகுப்பாளர்களும் மற்ற எல்லோரும் அந்த துறை சிறப்பு நிபுணர்கள் எல்லோரும் இப்படியான ஒரு பிரச்சனை நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கவலையோடு இருக்கிறார்கள். இந்த பயணத்தை பற்றி கேட்டீர்கள் அல்லவா? இந்த பயணம் கூட ஏறக்குறைய இந்த பொது நிதி நெருக்கடியிலிருந்து எவ்வாறு தப்பித்து கொள்ள முடியுமா, அதற்கு ஏதாவது ஏற்பாடுகளை செய்ய முடியுமா? இப்போ ஏற்கனவே விற்பதையெல்லாம் விற்று முடித்து இங்கெல்லாம் இருக்கணும், ஏன் வெளிநாடு போறாரு? அவங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்தோ ஆஸ்திரியா கிட்ட இருந்தோ இன்னும் ஐரோப்பிய யூனியன் மற்ற இடங்கள்ல இருந்தோ கூடுதலான கடன்களை பெற்று கொஞ்ச காலத்திற்கு இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா என்று எதிர்பார்க்கிறார் போல தெரிகிறது. அதனால அந்த ஒரு இதையும் ஒரு பயணத்தையும் மேற்கொள்ள விரும்புகிறார் போல தெரியுது. ஆனால் ஏற்கனவே நமக்கு வந்து இப்போ இந்த நிலைமைகளை சமாளிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வெளிப்படையானது தான், அது பலரும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. மோடி பின்னடைவு சந்தித்திருக்காருன்னா அதுக்கு 2 காரணங்கள், முக்கியமாக இன்ஃப்ளேஷன், பணவீக்கமும் வேலைவாய்ப்பின்மையும் தான். ஆனால் இப்போ அதற்கு என்ன தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ராகுல் காந்தி என்னதான் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாலுமே கூட, எதிர்கட்சிகள் பேசினாலுமே கூட, ஆளும் தரப்பு அது கண்டுகொள்ளாமல் இருக்கு. அமைச்சர்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் மக்களுக்கு என்ன தீர்வு இருக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இது 2 இது. இப்போ எதிர்கட்சிகள் சில மாநிலங்களில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அவங்க சில நடவடிக்கை, தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் அவங்க வந்து பணவீக்கத்தை சிறப்பாக கையாள்வதற்கு ஒரு மாநில அரசே முன்கொண்டு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளில் இருப்பதை விட இங்கு விலைவாசிகள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். இது வந்து இந்த பிரச்சனை வந்து நாடு முழுக்க பல மாநிலங்களில் பலவிதமான ஏற்றத்தாழ்வாக இருக்குது, வந்துட்டு ஒரே மாதிரி இல்லை. ஆனால் பொதுவான ஒரு தோற்றத்தை பார்க்க முடிகிறது. வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வுகளும் மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க. இது வெறும் எதிர்க்கட்சிகள் மட்டும் சொல்லலை, அந்த துறை சார்ந்த சிறப்பு நிபுணர்களும் அவங்களும் அதை சொல்கிறாங்க. அரசாங்கத்துக்கு அறிவுறுத்த முயற்சி செய்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் சொல்லுது, மற்ற எல்லாரும். ஆனால் இவங்க வந்து எல்லா புள்ளி உர கணக்குகளையும் முடக்கி விட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட இந்த முறை என்ன நினச்சேன்னா, சரி இவ்வளவு வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம், நம்ம இன்னும் கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கணும் அப்படின்னு அமைச்சரவையெல்லாம் வந்து மாற்றி அமைப்பார் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்தேன். மற்ற பல பத்திரிகையாளர்களும் எழுதுனாங்க, முக்கியமானவங்க எல்லாருமே. ஆனால் அவர் அந்த எல்லாருடைய இதையும் பொய்ப்பித்து விட்டு வழக்கம் போல நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு சர்வதிகாரிக்கு, ஒரு பாசிசவாதிக்கு, தான் மனம் போன போக்கில் செயல்படக்கூடிய ஒரு நபருக்கு என்ன நேரும் அப்படிங்கிறத வந்து இதுதான் காட்டுது. அவர் நீங்கள் என்ன கஷ்டத்தில் பட்டாலும் சரி, எப்படி மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி, நான் இப்படியே தான் போய் கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார். இதில் எதிர்க்கட்சிகள் இன்னும் வலுவாக குரல் எழுப்ப, அது நாட்டிற்குள்ளும் நாட்டிற்கு வெளியிலும் இந்த அரசாங்கத்தின் மீதான பிரச்சனைகளை அதிகரிக்கும். நாட்டிற்குள் மக்கள் ஏற்கனவே போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல இடங்களில் போராடுறதுனால தான் இவங்க இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த நீட் தேர்வுக்கு எதிராக வந்து தென்னிந்திய மாநிலங்கள் ஏற்கனவே எதிர்த்து குரல், தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அரசியல் கட்சிகள் அந்த எதிர்ப்பை, மக்களுடைய எதிர்ப்பு உணர்வை உள்வாங்கி தங்களுடைய உணர்வாக வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் அது நடக்கல. ஆனால் இன்னைக்கு வந்து வட இந்திய மாநிலங்களில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்தன. நீட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்தன. நீட் தேர்வுக்கு எதிராக, நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக அத்தகைய போராட்டங்கள் நடந்தன. அதை இன்னைக்கு அந்த அரசியல் கட்சிகள் உள்வாங்கி இருக்கின்றன, ஏற்றிருக்கிறார்கள், அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி மகாராஷ்டிரா வந்து பிஜேபி ஆளும் கூட்டணி வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் தானே. அந்த மாநிலத்திலேருந்து ஒரு குரல் வருகிறது, இந்த தேர்வில் முறைகேடு நடந்திருந்தால் அந்த தேர்வு முழுக்க ரத்து பண்ணிட்டு நீங்கள் நடத்துங்க அப்படின்னு. இந்த குரலை முன்னாடி எதிர்பார்த்துருக்க முடியுமா? இந்த குரல் கடந்த 10 ஆண்டுகளில், இல்லை கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் யாராவது அவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு குரலை எழுப்பி இருக்கிறாங்களா? யாருமே எழுப்புனது இல்லையே. இப்போ அது நடக்குது இல்லையா? இது இப்போ தான் தொடங்கியிருக்குது. இது வந்து தொடக்கம் மட்டும்தான். இது இன்னும் காலம் செல்ல செல்ல இந்த குரல்கள் கடுமையான துணியில் வெடிக்கும். நீங்கள் விவசாயிகள் போராட்டம் போல, பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம் போல, பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களுடைய விவசாயிகள் போராட்டங்கள் போல நாட்டு மக்களுடைய போராட்டங்கள் இந்த அரசாங்கத்தை குலுக்கப் போகிறது. அப்பொழுது இந்த அரசாங்கத்தை ஆதரித்து கொண்டிருக்கிற கூட்டணி கட்சிகள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். இறுதியா இப்போ ராகுல் காந்தி வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை தேடி போறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையோ
அல்லது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்தோ அவர் வந்து பெருசா கருத்து சொல்லலை, இப்போ இங்க வரல அப்படின்ற ஒரு பார்வையை பாஜக முன்வைக்கிறத பார்க்க முடியுது. அப்போ அதுக்கு என்ன பதில் நினைக்கிறீங்க? இப்போ எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகளை பொறுத்து தான் அதை மதிப்பிட முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கள்ளச்சாராயம் சார்ந்த அந்த சாவுகள் ஆகட்டும், அது தொடர்பாக ஆகட்டும், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை ஒட்டி இன்னைக்கு இந்த காவல் ஆணையர் ஒருத்தரை பணிமாற்றல் செஞ்சுருக்காங்க. இது கள்ளச்சாராயத்தில் தொடர்ச்சியாக அவங்க பணிமாற்றல் செஞ்சுட்டு அவங்க சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசின உரையில் அவங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தாங்க. அந்தந்த காவல் வட்டாரத்துக்கு உட்பட்ட இதில் இந்த மாதிரி மரணங்களோ இழப்புகளோ ஏற்படும் பொழுது அதுக்கு அந்த காவல் ஆய்வாளர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு கடுமையான ஒவ்வொரு முறையும் தவறுகள் நேரும் பொழுது தவறுகளை சரி செய்வதற்கும் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கும் கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் அப்படி எதுவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே இல்லையா? நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்தது, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? முதல் 2 நாள் தேர்வில் எந்த முறைகேடுமே இல்லைன்னு சாதிச்சு பார்த்தாங்க. எந்த முறைகேடுகளுமே நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த முறைகேடுகள் பல இடங்களில் வெளிப்படையாக அந்த முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்களை மாநில அரசாங்கங்கள் கைது செய்த பிறகு, அதுவும் அவருடைய கூட்டணி கட்சி ஆளுகிற பீகார் மாநிலத்திலேயே வினாத்தாள்கள் வெளிவந்ததையும் மற்றதையும் தொடர்பாக கைதுகள் நடந்த பிறகு ஆமாம் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒத்துக்கிட்ட பிறகும் தேர்வை ரத்து செய்யாமல் அதே தேர்வின் அடிப்படையில் சேர்க்கை நடைபெறணும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு மாநில அரசாங்கங்கள் இல்லை, இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குதுல்ல, அந்த வழக்கு முடிவு வரட்டும், அதற்கு பிறகு நாங்கள் மருத்துவ சேர்க்கையை நடத்துகிறோம் அப்படின்னு சில மாநிலங்கள் அறிவித்திருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அவங்க ஒரு தவறுகள் நேர்றது, சில பிரச்சனைகள் ஏற்படுறது, மற்றது இதெல்லாம் இயல்பு. ஆனால் அதை ஒரு அரசாங்கம் எவ்வாறு கையாளுகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. மோடி அரசாங்கம் நடக்கிற பிரச்சனைகளை மூடி மறைக்கவும் தங்களுடைய நலன்களுக்கு பயன்படுத்தி கொள்ளவும் செய்கிறாங்க. அதனால தான் ஒரு சில மாநிலங்கள் தாங்கள் எப்படி பிரச்சனையை கையாண்டோம் அப்படிங்கிறத பற்றி எந்த கவலையுமே இல்லை. ஆனால் இப்படியான பிரச்சனை எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டுதுன்னா அதை எடுத்துக்கிட்டு இந்த ஊரில் சட்ட ஒழுங்கே சரியில்லை, இந்த ஊரில் எல்லாமே நாசமாக போயிட்டது, இந்த ஊரே மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடமாக போய்விட்டது, இங்கே எவ்வளோ இது நடக்குது அப்படின்னு வெறும் வாய்ப்பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு பேசுகிறவங்க ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அவங்களுடைய கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் தொடர்புடையவராக இருக்கார், இந்த படுகொலையில் நேரடியாக பங்கேற்ற குற்றவாளியாக இருக்காங்களே, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஏதாவது இப்போ திமுக மேலே இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள், திமுக கட்சியில் இருந்தவர் மேலே இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனேயே அவரை நீக்கிறாங்க, அவரை எல்லா கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கிறாங்க. அப்படி ஏதாவது அறிவிப்பு வந்திருக்குதா பாஜகவிடமிருந்து? அவர் ஏதோ ஒரு மண்டல பொறுப்பாளர், ஒரு குறிப்பிட்ட அணிப்பிரிவினுடைய மண்டல பொறுப்பாளர் என்று சொல்கிறாங்க. எந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க? ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வெறும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு அஞ்சலி செலுத்தி விட்டோம், ஆகவே நாங்கள் இதில் எல்லாம் பேசுவதற்கு உரிமை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு ஏமாற்று, பொய் சொல்வது. அதை பாஜக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.